வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த மோனிகா சாங்கை வந்து இப்போ வடக்குள்ள வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சாங் என்ன வைப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். த மோனிகா வந்து கூலி படத்தோட செகண்ட் சிங்கிளாக வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சாங் வந்து நம்ம சுப்புலக்ஷ்மியோட வாய்ஸில் நம்ம அனிருத்தோட மியூசிக்கில் ஒரு வேறு லெவல் வைபடிகளாக இருக்குது. குறிப்பாக அசல் கோலார இந்த பாட்டுக்கு ரேப் பண்ணியிருக்காரு. நம்ம விஷ்ணு எடவன் வந்து இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு வேறு லெவல் வைபை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து காவாலா சாங்க்கு அப்புறம் இந்த பாட்டு வந்து ஒரு வேறு லெவல் வைபை கொண்டு வரும்னு சொல்லிட்டு இந்த பாட்டு ஒரு தடவை 2 தடவை கேட்கலே தெரிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு அவங்களோட வாய்ஸ் வேறு லெவல் பீக்கில் இருந்தது. அவங்க அப்படியே ஆட வைக்க ப்ராக்டிஸ் சாங்கை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. குறிப்பாக சோபி அவங்களோட டான்ஸ் இந்த பாட்டிலோட வேறு லெவல் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜா ஹெட்டே ஃப்ரேம் வேறு லெவல் ஃப்ரேமில் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ரெட் ட்ரெஸ்ஸில் வேறு லெவல் பியூட்டியை தெருக்கி விட்டாங்க. எப்படி வந்து நம்ம தமன்னாக்காக வந்து காவாலா சாங் கேட்டோமோ அந்த மாதிரி பூஜா ஹெட்டிக்காக இந்த மோனிகா சாங்கை கேட்க போகிறோம். ஒவ்வொரு இதையும் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த ஃப்ரேம்லாம் பார்க்கல வந்து இந்த படம் எல்சியூவில் இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிற அளவுக்கு இந்த ஃப்ரேம் இருக்குது. ஏன்னா அந்த எல்சியூ கனெக்ட் ஆனால் பின்னாடி பேக்ரவுண்டில் 2 பேர் நிற்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அதனால் இந்த படத்தை வந்து ஸ்டாண்ட் அலோன்னு சொல்லினாலும் நம்ம ஃபேன்ஸ் தரப்புலேருந்து இந்த படம் எல்சியூவில் வந்துருமோன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணணும்னு கண்டிப்பாக சொல்லலாம். குறிப்பாக கோலிவுட்லேருந்து ஒரு 1000 கோடிக்கான மெட்டீரியலாக இந்த படம் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இனிமேல் இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் ஒவ்வொரு அப்டேட்டாக வரப்போகுது. அடுத்த மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் தான் இருக்குது. அதனால் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சாங் எனக்கு பிடிச்ச வரைக்கும் ஒரு வேறு லெவல் வைப் மெட்டீரியலாக இருந்தது. மொதல் சிங்கிளோட இந்த சிங்கிள் வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் கேட்கல உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.